இன்னைக்கு தங்கத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இங்க எல்லாரும் தங்கம் வாங்குறாங்களா? எதுக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தங்கத்தோட விலைய நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளால 1 கிராம் வாங்குறதுக்கே அவ்ளோ கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னு எல்லா மிடில் கிளாஸும் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ, இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து 9 கேரட் கோல்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9 கேரட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 9 கேரட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நம்ம இதுக்கு லோன் வாங்க முடியுமா? இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குதா? இந்த மிடில் கிளாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,130 இதோட விலை இன்னைக்கு. யாருமே தொட முடியாத அளவுக்கு அது உயர்ந்திருக்குது. ஸோ தங்கம் வந்து விலை அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ நெறைய பேருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண தெரியாத இருக்கிறவங்க தங்கத்திலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். 20 இயர்ஸ் பேக்ல எங்க அம்மா தங்கம் வாங்குறதுக்கு நாங்க இந்த டி நகர்ல தான் போயிருந்தோம். அங்க ஒரு 3 பவுனு ரூ. 33,000 வாங்குனாங்க. நீங்க வாங்குன தங்கம், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வாங்குன முதல்ல வாங்குன தங்கத்தோடைய ரேட்டு 1 கிராம் எவ்வளவுங்கிறத என் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025ல 1 கிராம் வந்து 24 கேரட் நான் சொல்றது. நம்ம வாங்குறது எல்லாமே வந்து 22 தான். ஆனா 24 கேரட் வந்து அப்ராக்சிமேட்லி இந்த இந்தியால ₹700 தான் இருந்திருக்குது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 22 கேரட்ன்னு நான் சொல்றேன். இப்போ ரூ. 10,135 இருக்குது. அதாவது 15 மடங்கு உயர்ந்திருக்குது 20 வருஷத்துல. அதுவும் லாஸ்ட் 2 வருஷமா ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. இதோடைய பார்த்தீங்கன்னா 2023ல நீங்க ஒரு ரூ. 28,00,000 ஒரு நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2025ல அதோட மதிப்பு எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,00,000 இருக்குது. அதாவது 2 வருஷத்துல உங்களுக்கு ஒரு 22,00,000க்கு அதிகமா இருக்குது. பாதிக்கு பாதி என்ன ஆயிடுச்சு? விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. 75% நமக்கு விலை ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதனால தான் நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ரெடி கேஷ் குடுத்து வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை போய் இப்போ ஒவ்வொரு கோல்டு கடையிலயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கீம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஓல்டு நகைய குடுத்து ஒரு 11 மாசம் கழிச்சு வேற நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த சீட்டு ஸ்கீம் போட்டிருக்காங்க. சீட்டு ஸ்கீமு இந்த மாதிரி நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. இதில ஜாயின் பண்ணியாச்சு அட்லீஸ்ட் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம். இப்போ தங்கங்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? போட்டு நம்ம ஆசைக்கு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படிங்கிறது ஓகே. அத விட நமக்கு இன்னும் ஒரு விஷயம், அதாவது எமர்ஜென்சி குழந்தைங்களோட படிப்புக்கு ஏதாவது உடம்பு சரியில்லன்னா, ஏதாவது நமக்கு இப்போ கையில பணம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்டா கூட நமக்கு டாக்குமெண்ட் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. இதே லேண்டு, ஹவுஸு இதெல்லாம் நீங்க விக்கணும்னு நெனச்சா கூட, உங்களுக்கு அது வந்து சாலிடான அசெட்டா தான் இருக்குமே தவிர, நீங்க ஒரு கோல்டு வச்சிருந்தீங்கன்னா, அது ஒரு லிக்விடான கேஷா உங்களுக்கு கையில கிடைக்கும். இன்னைக்கு நீங்க கொண்டு போய் பேங்க்ல குடுத்தீங்கன்னா, அந்த டைம்க்கே உங்க கையில என்ன கிடைக்கும்? கேஷ் கிடைக்கும். ஆனா இதே நீங்க லேண்டு, டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "சரி நாங்க இத வெரிஃபை பண்ணிட்டு, இது உங்களுக்கு அப்ரூவல் ஆகுதாங்கிறத நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம்." அப்படிங்கன்னா, அதுவே நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நமக்கு இழுப்பாங்க. ஒரு சில பேங்க்ல. ஸோ நமக்கு எப்பவுமே கோல்டுங்கிறது ஒரு லிக்விடு அசெட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்க. நீங்க எதுக்காக கோல்டு வாங்குறீங்க? நீங்க போட்டு அழகு காமிச்சுக்கிறதுக்கா? இருக்கவே இருக்காது. என்னுடைய ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அத யூஸ் பண்ணிக்கலாம். அடகு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய கணவருடைய ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு நம்ம சரி பண்றதுக்கு வீட்ல இருக்கிற நகைய எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்? அடகு வச்சோம். வெளியில வாங்குனா அதிக வட்டிக்கு நமக்கு குடுக்குறாங்க. ஸோ அத அடகு வச்சு நம்ம அத வந்து இந்த கடன அடைச்சுட்டோம். ஸோ நம்ம அந்த கடன வந்து 1 இயர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாசம் கட்டி கட்டி என்ன பண்ணிட்டுருக்கோம்? அந்த நகையும் நமக்கு திருப்பி எடுக்க முடியுது. ஸோ இந்த மாரி இடத்துலலாம் நமக்கு அது யூஸ் ஆகுது. இப்போ வந்து யுஎஸ்ஏ, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி இருக்கிற நாடுகள் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. கிரைசிஸ் வர டைம்ல, அதாவது ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வர டைம்ல இந்த கோவிடு, வாரு இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிரைசிஸ் டைம்ல என்ன ஆயிடும்னா, கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அப்பதான் கோல்டோட ரேட் வந்து என்ன ஆயிடும்? ரொம்பவே பீக்கா போயிடும். ஸோ அத நெனச்சு
இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிகள்லாம் என்ன பண்ணுன்னா கோல்டை வாங்கி சேமித்து வைக்கும். ஏன்னா இப்போ கோவிட் வந்துச்சு, நமக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அப்படிங்கும்போது அந்த டைமில் இதை வச்சு ஃபினான்ஷியலாக அவங்க அவங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து பார்த்துக்க முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9 கேரட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு யூஎஸ்ல எல்லாமே, அதாவது அதர் கண்ட்ரியில் எல்லாமே இது வந்து 9 கேரட்டுங்கிறது இருக்குது. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் சில டிஸ்அட்வான்டேஜுகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கோல்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட். அதோடைய பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.9. அது ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஜுவல்ஸ் எதுவும் செய்ய முடியாது. இது வந்து ஃபுல்லாக பார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா அப்படியே இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் நமக்கு ரீசேல் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 22 கேரட். இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 916. இதுதான் நம்ம எல்லாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து நெக்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இதில் வந்து 91.9 91.6 வந்து கோல்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 அதாவது 0.4 தான் வந்து என்ன பண்ணுவாங்க, காப்பர் இந்த மாதிரி செம்பு கலப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது கலந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஜுவல்ஸ் வந்து அது ஃப்ளெக்சிபிளாக செய்ய முடியுங்கிறதுக்காக தான் அதை கலக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 20 கேரட் இருக்குது. 20 கேரட்டோட பியூரிட்டி பார்த்திங்கன்னா 83.3% இருக்குது. மிச்சம் 16.6% வந்து அதர் உலோகங்கள் வந்து சேர்ப்பாங்க. இதை வந்தோட பியூரிட்டி பார்த்திங்கன்னா 833. அதாவது 916 எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இதோட பியூரிட்டி வந்து 833. இதுவும் வந்து இதில் அதிகம் ஒரு காவாசி என்ன ஆகிடுது, அதர் உலோகம்ஸும் கலக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 18 கேரட். 18 கேரட்டில் பார்த்திங்கன்னா 65% வந்து கோல்டு இருக்கும். பேலன்ஸ் 25% வந்து அதர் உலோகங்கள் கலப்பாங்க. இந்த இப்போ 18 கேரட்டில் நீங்கள் எதில் மோஸ்ட்லி பார்த்துருக்கலாம்னா டைமண்ட் செட்டில் பார்த்துருக்கலாம். இப்போது 14 கேரட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது வந்து இதில் வந்து கோல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58.33 தான் இருக்கும். 41.66% என்னவாக இருக்குன்னா காப்பர் இந்த மாதிரி உலோகங்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. அப்போது நமக்கு இதோட பியூரிட்டி எப்படி இருக்குன்னா 583 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 9 கேரட் கோல்டு. இதோடைய கோல்டோட இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37.5% தான் கோல்டு இருக்குது. ரிமைனிங் இருக்கிற 62.5% என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இந்த மாதிரி பல உலோகங்கள் தான் சேர்த்துருக்காங்க. ஏன்னா 9 கேரட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தங்க நகைகளை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தங்க நகைகளை போடணுங்கிறத ஆசையை தவிர அவங்க ஒரு சேவிங்ஸாக தான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து பாதி கூட கிடையாது, கால்வாசி தான் என்னவா இருக்குது, கோல்டாக இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து 62.5 வந்து நமக்கு அதர் உலோகங்கள் தான் கலந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரக்டரைஸ் கொடுத்துருக்காங்க, HUID நம்பரும் கொடுக்குறாங்க, ஹால்மார்க் அதாவது BIS அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணி தான் இதுவும் கொடுக்குறாங்க. ஆனால் இதை வச்சு நம்மளால் பேங்க்கில் லோன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் பேங்க்கில் இருக்கிறவங்க எல்லா பேங்க்லேயுமே வந்து ஓரளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா 18 கேரட் வரைக்கும் தான் அவங்க வந்து கோல்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. அதாவது பேங்க்லேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து லோன் அப்ரூவல் பண்ணுறது 18 கேரட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்குதான். 14 கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 9 கேரட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9 கேரட்க்கு வந்து கோல்டு லோன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் தான். ஃப்யூச்சரில் வேணால் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக இவங்க ஒரு 9 கிராம் ஆட் பண்ணதுனால ஸோ ஃப்யூச்சரில் வேணால் இதுக்கும் வந்து கோல்டு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்னென்னா ரீசேல் வேல்யூ. அதாவது நான் இப்போ 9 கிராம் கோல்டுக்கு வாங்கியிருக்கேன். இப்போது நான் வந்து வளையல் போடணும், நான் வந்து கம்மல் போட்டுக்கணும் கோல்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 கிராம் கோல்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 22 வந்து 10,000 இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 4,000 அப்படி தான் இருக்கும் 1 கிராம். ஸோ இதை வாங்கி நம்ம வந்து போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். ஆனால் பேங்க்கில் அடகு வைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் அப்ரூவல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து HUIDலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 9 கிராமில் வந்து டூப்ளிகேட் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணுன்னா இதுக்கு வந்து HUIDயும் ஹால்மார்க்கும் அதில் இருக்குதான்னு நீங்கள் வந்து
செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன ரேட்டு இப்போ உங்களுக்கு வந்து 4,000ல நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் அகெயின் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 1000ஓ இல்ல 7,000 மாறி இருக்கு அப்படின்னா, அதுக்கான ரேட்டு தான் அப்போ குடுப்பாங்க. எப்படி நமக்கு 916க்கு அதோட ரேட் அப்படி குடுக்குறாங்களோ, அதே மாதிரி 9 கேரட்டுக்குள்ளதோ தான் நமக்கு அப்படி குடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட்டு நான் போட்டுக்கணும், நான் ஏதாவது ஃபங்ஷன் போறதுக்காக போட்டுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த இயர் ரிங் வாங்குறது, டெய்லி வேர் இயர் ரிங்கு, பேங்கிள் இந்த மாரி யூசேஜுக்கு இந்த 9 கேரட் வந்து யூஸ் ஆகும். இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதோடைய கலர் வந்து டல்லா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா, இதில வந்து கால்வாசி தான் கோல்டு ஆட் பண்றதுனால, நமக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லோயிஷ்ஷா இருக்காது. ஸோ, கலர் வந்து என்னவா இருக்கும்னா, கொஞ்சம் டல் கலரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கலர் வந்து இன்னமும் ஃபேட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு 22 கேரட் மாரி இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ, உங்களோட ஐடியாவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? எந்த கோல்டு ரேட்டு நம்ம சேர்த்து வச்சு சீட்டு போட்டாச்சும் இந்த மாதிரி 22 கேரட் வாங்கிக்கலாம் நீங்க பிளான் பண்றீங்க. என்னுடைய எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக தான் நான் வாங்குறேன் அப்படின்னா, நீங்க 22 கேரட் போறதே பெஸ்ட்டு. இல்ல நான் டெய்லி யூசேஜுக்கு நான் போட்டுக்க வேண்டியதுக்கு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து 9 கேரட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஜாப்பனீஸ் டெக்னிக்கை வந்து உங்களுக்கு வீடியோவா நான் மேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.